என்ன பேரு? மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு. இது என்ன விலை? இது வந்து வெளியில எல்லாம் 300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து 100 ரூபா குறைஞ்ச பட்சத்துக்கு 100 ரூபாய்க்கு 100 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. ஒரு டிஷ் 100 ரூபாய். ஒரு டிஷ் 100 ரூபா. ஓகே ஓகே. இதுக்கு என்ன பேரு? இது வந்து நூலிஸ். இது வந்து ரெஸ்டாரண்ட் வழியில எல்லாம் வந்து 1000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ஓகே. இது என்ன ஐட்டம் என்ன? இது வந்து மாட்டெலும்பு சூப்பு. ஓகே. இது வந்து கடவழியில 300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து 100 ரூபாய்க்கு வெறும் 100 ரூபாய் தான். 100 ரூபாய். அடுத்து இது என்ன ஐட்டம் என்ன? இது வந்து இரணமோடு ஜப்பான். இரணமோடு ஜப்பான். இது என்ன விலை போகுது? இது வந்து கடவழியை எல்லாம் வந்து 250 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து அட்லீஸ்ட் 100 ரூபாய்க்கு தான். வெறும் 100 ரூபாய் தான். இங்க பாரு 100 ரூபாய்க்கு வந்து எப்படி பண்ண? இது வந்து மாட்டுக்குடல் பாபத்தென்று சொல்றாங்க. ஓகே. இது என்ன விலை போகுது? இது வெளியில வந்து 500 ரூபாய். 500 ரூபாய். நாங்கள் வந்து 250 ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த பெரிய டிஷ்ல. 500 ரூபாய் பொருள் நீங்க வெறும் 250 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோம் சொன்னால் இரணமடு சந்திக்கு முன்னுக்கு நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இரணமடு சந்தியில் ஒரு புதிய வகையான ஒரு கடை ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டேஸ்டான, அதாவது மட்டக்களப்பு பக்கம் இருக்கிற சில உணவு வகைகள்லாம் அந்த கடையில் வச்சுருக்கான்னு சொல்லியிருக்கிறாங்க. உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன வச்சுருக்கிறாங்க, இது எப்படி நடக்குதுன்னு சொல்லி கேட்கலாம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இரணமடு சந்தி, அதிக அளவிலான வாகன புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம். ஓகே. கடையை பார்த்தா ஒரு சின்ன பெட்டி கடை தான். ஆனால் முன்னுக்கு போட்டிருக்கிற போர்டுகளை பாருங்கள். இரணமடு டேஸ்ட் கடை, ஓர்டர் மூலம் பிரியாணி பெற்றுக்கொள்ளலாம். இங்கே பெரிய லெவலில் நிற்கிது. முதல்ல நிற்கிறேன். அண்ணர் வணக்கம். வணக்கம். என்ன கடைன்னு இது? இது வந்து இரணமடு சந்தியில் இரணமடு டேஸ்ட் கடையாண்டு ஒர்க் பண்ணி செய்கிறோம். ஆனால் உடம்புக்கு சத்தான பொருட்கள் தான் விற்கிறோம். அதுதான் வித்தியாசமாக இருக்குது. இப்படி சின்ன கடையில் இவ்வளோ விஷயங்கள் செய்கிறீங்க, செய்ய முடியுமா அதில்? செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. கொஞ்சம் வெளியில் வாங்களேன் கதப்பம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் தான் கடை நடத்துகிறவர் வந்து கொண்டிருக்கார். ஓகே. என்ன பேர் என்ன உங்களுக்கு? சிவகுமார். எவ்வளோ காலம் இந்த கடை போட்டு? இப்போ நாங்கள் 2.5 மாதம். 2.5 மாதம். ஓகே. உங்களோட கடையில் இந்த போர்டை பார்த்தோன்னே ஆசையாக இருக்குது. என்னென்ன ஐட்டம் செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இது மரவள்ளி பொரியல். இது மரவள்ளி பொரியல். ஓகே. மாட்டெலும்பு சோப்பு, மீன் பொரியல். அதாவது பெரிய ரெஸ்டாரண்ட்டில் மைக்கெல்லாம் இருக்குது எல்லாம் பார்க்க. ஓகே. இப்போ இதெல்லாம் என்ன விலையில் கொடுக்குறீங்க நீங்கள்? இது வந்து 250 ரூபாய்க்கு சின்ன பீரிஸில் கொடுப்போம். கட்டப்படி இருக்கும். இது ஒரு டிஷ் வந்து 250 ரூபா. ஓகே. இது மீன் பொரியல். ஒரு மீன் பொரியல் வந்து 100 ரூபா. ஒரு ஓகே. இது குளத்து மீனா கடல் மீன்? ஜப்பான். அதான் இரணமடு ஜப்பான், இரணமடு ஸ்பெஷல். ஓகே. இது மாட்டெலும்பு சூப்பு. மாட்டெலும்பு. இது 100 ரூபா. 100 ரூபா. 100 ரூபா தான். 100 ரூபா. கடையில் ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல அதான் பெரிய வெளி கடைகளில் பெரிய விலையாக இருக்கும். சரி. ஓகே. இது நூலி, சிக்கன் நூலி 500 ரூபா. ஓகே. சரி. இவ்வளோ பெரிய பெரிய விலையெல்லாம் சரிங்க. இந்த சின்ன கடைக்குள்ளே எப்படி பார்க்கலாமா உள்ள போய்? உள்ள பார்க்கலாமா? ஓகே. இப்போ நாங்கள் கடைக்குள்ளே போகிறோம். இதுதான் அந்த சின்ன கடை. நாங்கள் செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு உள்ளே போவோம். இதுதான் உங்களோட கிச்சன் என்ன? ஓகே. இதில் என்ன இன்றைக்கி செய்திருக்கிறீங்க? மாட்டெலும்பு சூப். இன்றைக்கி சூப் செய்திருக்கீங்க. மாட்டெலும்பு சூப். இது இது என்ன ஒரு 100 ரூபாய்? இந்த பீரிஸில் 100 ரூபா. அந்த டிஷ்ஷில் வந்து 100 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ஓகே. இதில் என்ன செய்து வச்சுருக்கிறீங்க? அது எண்ணெய் எண்ணெய் தாச்சு. ஓகே. இன்றைக்கி என்ன எல்லாம் ஐட்டம் குறைவாக கிடக்கு போல அப்படியே? வெள்ளிக்கிழமை. சரி சரி. இன்றைக்கி வெள்ளிக்கிழனால. ஓகே. இது என்ன கிழங்கு பொரியல்? கிழங்கு பொரியல். இப்படி தான் டிஷ். 100 ரூபா. ஓகே. இது வந்து கிழங்கு பொரியலுக்கு போடுற சம்பல். ஓகே. இது வந்து கிழங்கு பொரியலுக்கு போடுற மிக்சிங் பவுடர். ஓகே. இது ஓகே. இப்போ என்ன அதுக்கு கரண்ட் வசதி வந்து நீங்கள் பேட்டரி போட்டு எடுத்துக்கொள்றீங்க? எல்லாம் போட்டு பண்ணுறது. மற்ற சார்ஜர் லைட் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறீங்க. ஓகே. என்ன இப்போ என்னண்டா? ஓகே. என்ன இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன இடத்துல நீங்கள் பெரிய சமையல்லாம் செய்து கொண்டிருக்கோம், ரெஸ்டாரண்ட் மாதிரி செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பிஹெச் அனுமதி தந்துருக்காங்களோ? பிஹெச் அனுமதி தந்து மெடிக்கல் எல்லாம் எடுத்து சொல்லி மெடிக்கலும் எடுத்துட்டாங்க. மெடிக்கல் கட்டாயம் தருவார். மெடிக்கல் எடுத்துட்டான். மற்ற தலைக்கு தொப்பி போட சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் போட சொல்லியிருக்காங்க, மாஸ்க் போட சொல்லியிருக்காங்க. கைக்கிற காமனி மாஸ்க் போட இல்லை. சரி சரி சரி. ஓகே ஓகே. எல்லாம் போட்டுட்டு தான் எல்லாம்.
மற்றது இப்போ இதில் என்ன இருக்குது என்ன என்ன இப்போ இன்றைக்கு பொரிச்ச எண்ணெய் நாளைக்கு வாய்க்க மாட்டோம். அட ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் பொரியல். இந்த கஸ்டமர்லாம் வந்துட்டாங்களா இப்போ? ஓகே, நீங்கள் எப்படியே கஸ்டமரை கவனிச்சு கொண்டு நான் வெளியே இருக்கிறீங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு கடையில் வந்து கஸ்டமர்லாம் வந்திருக்குறாங்க பாருங்கள். ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லலாம் அந்த இடத்துல. இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எரணமடு சந்தி இருக்குது. எரணமடு சந்தியை தாண்டி வரும்போது முன்னுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நீல கலரில் ஒரு சின்ன பெட்டி கடை தான். அதில் வந்து அப்படி டேஸ்ட்டாக எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றபடியால் சில ஐட்டம்ஸ் இந்த கடையில் இன்றைக்கி இல்லை. ஓகேண்ணே, இப்போ என்னென்னா இது என்ன ஆர்டர் மூலம் பிரியாணி பெற்றுக்கொள்ளலான்னு போட்டிருக்கிறீங்க? இருக்கு. கஸ்டமர் வந்து கால் பண்ணி சொன்னால் அந்த பொருள் உடனே வரும். இப்போ இந்த மாதிரி எல்லாமே ரிச்சான ஃபுட் செய்கிறீங்க அப்படின்னா இங்கே ஏற்கனவே ரெஸ்டாரண்ட் வேலை செய்கிறீங்க. இந்த உணவுகள் எந்த ஊருக்கு ஃபேமஸ்? இந்த உணவு வந்து மட்டக்களப்பு அந்த உணவு தான் நாங்கள் இங்கே தயார். ஏற்கனவே ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்ச அனுபவம் உங்களுக்கு அதை தான் இப்போ கொண்டு காட்டுறீங்க. ஓகே, இப்போ இதே நாங்கள் பெரிய பெரிய கடைகளோ ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு வாங்கினோம்னு சொன்னால் பெரிய விலையில் கொடுத்து வாங்கக்கூடிய அதே பொருளை நீங்கள் குறைந்த விலையில் போகிற வழியில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. எப்படி உணவு தயாரித்து கொடுக்குறாங்களோ அதே முறையில் நாங்களும் செய்து கொடுக்குறோம். ஓகே ஓகே ஓகே, இங்கே பாருங்கள் ஐட்டம் எப்படி இருக்கானே. இப்போ என்ன இந்த இடத்துக்கு என்ன உங்களுக்கு பிரதேச சபையால் அனுமதி கொடுத்துருக்காங்களா இல்லாட்டி வாடகை கட்டணமா என்ன வைங்க? நாங்கள் வாடகை கட்டணத்தெல்லாம் செய்வோம். வாடகை கட்டணம் எவ்வளோ கட்டணும்? மாதம் 6000 ரூபா கட்டணும். 6000 ரூபா கட்டணும். ஓகே, இப்போ இந்த இது என்ன பாதுகாப்பு தான் உங்களுக்கு இரவு நேரங்களில் விட்டுட்டு போகிறதும் பாதுகாப்பு தானே? இந்த ரோடு வரம் தானே? ஓகே, இப்போ உங்களுக்கு பிரியாணி ஆர்டரில் பெற்றுக்கொள்ளலாம் வேண்டான்னு என்ன இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுறது 07 95 46 739 07 13 25 500 இந்த நம்பருக்கு இது பண்ணலாம். அப்படின்னா இப்போ நிறைய கேட்டாங்கண்டா நீங்கள் செய்து வெளிலன்னா சொல்லணும். 42 பிரியாணி கொடுத்துருக்கோம். எங்கே சமையல் செய்கிறீங்க? வீட்டை செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஓகே, இங்கே பாருங்கள் இந்த நேரமும் வாகன புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம். பாருங்கள், இந்த கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலை 4-4:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. இரவு 9 மணி மட்டும் தான் இருக்கும். இப்படி போட் போட்டிருக்கீங்கன்னா விடிய இல்லை 4:30 தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இரவு 9 மணி மட்டும். ஓகே ஓகே அண்ணே, அப்போ என்னென்னா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இருக்குது? ஸ்பெஷல் மரவள்ளி கிழங்கு மாட்டெலும்பு. அப்போ எங்களுக்கு ஏதாவது தர வேண்டிய டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இதில் வச்சுருக்கிறீங்க. ஓகே, இது என்ன மரவள்ளி கிழங்கு? என்ன மரவள்ளி கிழங்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. நல்லா அரைஞ்சிருக்குது கிழங்கு. இது என்ன வெங்காயம் போட்டு தருவீங்க? இது என்ன சம்பளம்? அது சம்பல் போட்டிருக்கு, பவுடரும் போட்டு நல்லாயிருக்கு. உண்மையிலே செம்மையாக இருக்குது. என்ன இந்த சம்பல் என்ன இதில் செய்கிறீங்க? இது சம்பல் வந்து கட்டர்தூள், உப்பு, பவுடர், கருவேப்பிள்ளை, ரம்பை அதெல்லாம் போட்டு மேலே வடிகாட்டா. இப்போ இந்த டிஷ் இது எவ்வளோ 100 ரூபா. ஓகே, அப்போ இன்றைக்கி நான் வேறு நாள் வந்து தான் மொத்தம் டேஸ்ட் பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமை அதுதான் வெள்ளிக்கிழமை. ஓகே, இப்போ நீங்கள் கூடுதலாக மச்சம்பளம் செய்கிறதுனால வெள்ளிக்கிழமை சில வேலை கடை மூடலாம் எதிர்காலத்தில். அப்படியே திறந்துருக்குங்க. கஸ்டமர் அப்படியே. ஓகேண்ணே, கிழங்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்ததுன்னு. இப்போ என்னென்னா எவ்வளோ காலம் இந்த கடை திறந்தீங்க? 2.5 மாதம் நல்ல வளர்ச்சி தானே. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டமடு சந்திக்கு பக்கத்தில் வரும்போது சந்தி தாண்டி வரும்போது இதுதான் அந்த கடை. இந்த போர்டை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடலாம். நாங்கள் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுகளில் பெரிய கடைகளில் போய் பெரிய விலை கொடுத்து வாங்கக்கூடிய உணவுகளை குறைந்த விலையில் எளிமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம். நிச்சயமாக நான் இதில் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா வேறு லெவலில் இருந்தது. நீங்களும் இந்த கடையை தெரிஞ்சுக்கொள்ளணும் அல்லது இங்கே வந்து ஏதாச்சும் பொருளை வாங்கணும் வேண்டாம், நேரடியாக இந்த இடத்த நாங்கள் காட்டியிருக்கோம். இங்கே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் மாலை 4:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். இரவு 9 மணிக்கு இடையில் இங்கே கடையில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றது பிரியாணி எல்லாம் ஆர்டர் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே அண்ணன், நன்றி, உங்களை சாப்பாடுறதுக்கு தந்தீங்க, அதுவும் நன்றி. மற்றது உங்களோட கடை மென்மேலும் வளர்ச்சியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி.